காலையில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போகலான்னு சொல்லி வெளியே வந்து நடந்தா பக்கத்தில் பார்த்தா ஆறு மாதிரி சவுண்டு ஒன்று கேட்குதுங்க. என்னடா அது சத்தம்னு சொல்லி பார்த்தா ஒரே நாத்தங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடை. சரி சொல்லிட்டுலாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா சின்ன மரத்தில் அழகான செடி பூத்து இருந்துச்சு. சரி சொல்லிட்டு உள்ள டைரெக்டாக ஜிம்முக்கு போயாச்சுங்க. ஜிம்முக்கு போய்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு லெக் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் நான் லெக் எக்ஸசைஸ் வந்து டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் வந்து ஃபிட்னஸில் இருந்தீங்கன்னா நான் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நம்ம வந்து லெக் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 10-15 நிமிஷம் ஆச்சு நீங்கள் வார்ம் அப் பண்ணணும். நீங்கள் வார்ம் அப் பண்ணாமலே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், உங்கள் கை காலெலாம் வலி இருக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக 10-15 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வார்ம் அப் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெக் எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். லெக் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சேரில் உட்காந்து நம்ம காலோட எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். எப்படி நம்ம பைசேப் எக்ஸசைஸ் செய்கிறோமோ அதே மாதிரி வந்து இதுவும் ஒரு காலுக்கு பைசேப் மாதிரி இது மாதிரி வந்து செய்கிறோம். அதுக்கு இதை வந்து நம்ம 4 செட்டாக பிரித்து செய்யணும். ஒரு செட்டுக்கு வந்து 10 ஓட்டி செய்யணும். இந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 நிமிஷம் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த ராடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கழுத்தில் வச்சுட்டு எந்திரிச்சு உட்காரணும். அதே இதுவும் 4 செட் தான் செய்யணும். ஒரு செட்டுக்கு வந்து 10 ஓட்டி செய்யணும். இந்த எக்ஸசைஸ் வெற்றிகரமாக முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்யணும். இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த பெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மல்லாக்கப்படுத்துகிற காலாலேருந்து கீழே ஒதிச்சு மேலே பண்ணுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த மாதிரி நம்ம செய்யணும். இதில் வந்து நம்ம 4 செட் செய்யணும். ஒரு செட்டுக்கு 10 தான். அந்த ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க் அவுட் இதே மாதிரி வந்து முன்னாடி செஞ்சோம் பார்த்தீங்களா, காலுக்கு பைசெப் சொல்லிட்டு அங்கே வந்து சேரில் உட்காந்து மாதிரி சொல்லி இதில் வந்து மல்லாக்கப்படுத்திட்டு செய்யணும். வெற்றிகரமாக வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மளிகை கடைக்கு போய் வச்சுங்க. மளிகை கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு தேவையான சால்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, அது இது எல்லாமே வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம ப்ரோட்டீனுக்காக வந்து இந்த அவுச்சக்கடலை பொரிச்சக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வாங்கியாச்சுங்க. அது வாங்கிட்டு வந்து டக்குன்னு வந்து நம்ம வீட்டு பக்கம் வந்து போயாச்சு. சில்லறையெல்லாம் கொடுத்துட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிகரமாக வீட்டுக்கு தேவையான வேலையும் பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பொரிச்சக்கடலை சாப்பிட்டுட்டு வந்து ரோட்டோரமாக நடந்துட்டு போயிட்டே இருக்குங்க. இந்த விளாக் இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் விளாக் வந்து நாளைக்கு இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக வரும். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த விளாக் வரும்போது உங்கள் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஃபைனலாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.